ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதனோ நந்தி பரசோதியா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரனாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதம் என்பது ஜனவரி முதல் 6வது மாதமாக வரக்கூடிய ஒரு சிறந்த மாதம், வெற்றி மாதம் என்று சொல்லக்கூடியது. நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடியது, திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சேரக்கூடியது. இது 6ஆம் எண் என்பது சுக்கிரனுடைய அதிகாரம். ஆக நிறைய பேர் கோடீஸ்வரர்களாக லட்சாதிபதியாக ஆகக்கூடியது. அடிக்குது பாரு சுக்கிர திசை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் எண்ணுக்குரிய மாதம், சுக்கிரன் அதிகாரம் பெற்ற மாதம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதம், எல்லாருக்குமே ஒரு சிறந்த நன்மைகளை யோகங்களை செய்யக்கூடிய சிறந்த மாதமாக அமையப் போகிறது இந்த ஜூன் மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப அற்புதமான மாதம் அமையிருக்கு, அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஜூன் 1 முதல் ஜூன் 30 வரை, வைகாசி 18 முதல் ஆனி 16 வரை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்போ இதற்குரிய ஒரு சிறந்த பலன்களை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இது ஒரு தனிப்பட்ட பலன் அல்ல, பொதுவான பலன். இது பொது பலன். கோடிக்கணக்கான பேருக்கு, மேசராசியில் கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன். ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட லக்னம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம். ராசி என்பது பொது. மேசராசியில் கோடிக்கணக்கான, ஆனால் அவங்களுக்கு லக்னம் வேறு வேறு லக்னமாக இருக்கும். வேறு வேறு திசை நடக்கும். சனி திசை நடக்கும், புதன் திசை நடக்கும், சுக்கிர திசை நடக்கும், ராகு திசை நடக்கும். அந்த திசைக்கு ஏற்றவாறு பலன்கள் இந்த கிரக அமைப்புக்கு அதுக்கு ஒத்து போகணும். உங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகளுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்புகளுக்கும் 2 ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அப்படின்னா உங்கள் பலன்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையும். அதனால தான் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம போகிற பாதை சரிதானா, நான் செய்யக்கூடிய காரியம் சரிதானா, எடுத்த காரியம் வெற்றியில் முடியுமா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடா என்பதை இந்த சுய ஜாதகத்தின் தற்போது சொல்லக்கின்ற பலன்களை வச்சு ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு தெளிவான முடிவு கொடுக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ மேசம் முதல் நம்ம மீனம் வரை எல்லாருக்கும் ஜூன் மாத பலன்கள், வெற்றி மாதம், வெற்றி மாதத்தின் பலன்களை சிறப்பாக பார்க்க போகிறோம். கீழே உள்ள அப்பாயின்மெண்ட் வாங்கணும், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பர் இருக்குது. அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, நல்ல கவனிங்க. இது ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் என்பது மனிதன் தன் இஷ்டத்துக்கு உருவாக்கியதல்ல. ஆண்டவன் போட்ட முடிச்சு, ஆண்டவன் போட்ட தலையெழுத்து, பிரம்மன் போட்ட தலையெழுத்து, பிரம்மனால் உருவாக்கப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்க தலையெழுத்த சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதுதான் எனது உத்தரவாதம். உத்தரவாதம், உறுதியான வாதம், உறுதியான முடிவு. புரிஞ்சுட்டீங்களா? கரெக்டா கணிச்சு சொல்லாச்சு நடக்கும் என்றால் நடக்கும். இதுதான் எனது தெளிவான உறுதியான முடிவு. ஆக நீங்க செய்ய வேண்டிய கீழே ஒரு அப்பாயின்மெண்ட், கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இப்ப எல்லாருக்கும் சிறப்பான பலன்களை பார்க்கலாம். இப்ப மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இப்ப ஜூன் மாத பலன்கள். இப்ப உங்களுக்கு ஜூன் மாத பலன்கள் அற்புதமாக ஆண்டவனின் படைப்பில் மே மாதத்திற்குரிய அந்த ஜூன் மாதத்தினுடைய யோக பலன்கள் மேசராசி. இப்ப எல்லாமே இறைவனுடைய கிரக அமைப்புகள் தான், மனிதன் உருவாக்கியதல்ல, இறைவனால் உருவாக்கப்பட்ட கிரக அமைப்புகள். அப்ப இந்த இறைவன் பிரம்ம சாஸ்திரம் இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை, யோக பலன்களை தரப்போகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உங்க ராசியிலே செவ்வாய் பூமிகாரகன், தலைமை பதவி இருக்கக்கூடியவன். உங்க சுய எண்ணங்கள், ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அளவில் அந்த உங்க ராசியிலே செவ்வாய் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், அடுத்து கல்விக்குரியவன், தொழிலுக்குரியவன், வியாபாரத்துக்குரியவன் புதன். 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் சகல சுகபோக கல்வி, படிப்பு, உத்தியோகம், வருமானம், முன்னேற்றம் அனைத்தையும் தரக்கூடிய குரு பகவான். அடுத்து 5ஆம் இடத்தில் ஞானகாரகன் கேது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்ததாக உங்களுக்கு 11ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் சனி பகவான். இதுதான் கிரக அமைப்புகள். இப்ப
முதல்ல பார்த்தோம்னா இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், கல்வி ஸ்தானம், வீடு வாசல் வண்டி வாகனம் பதவி கல்வி பதவி யோகம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் 4ஆம் இடத்தில் குரு அற்புதமாக உச்சம் பெற்று பயிற்சி அடைந்திருக்கிறார். அப்ப அது 4ஆம் இடம் கேந்திரம். ஒரு ஜாதகத்தில் கேந்திரம் திரிகோணம் இரண்டும் வலிமையாக இருக்கு. அதுல கேந்திரம் வலிமை பெற்றாலும் யோகம், திரிகோணம் வலிமை பெற்றாலும் யோகம். இப்போ உங்களுக்கு கேந்திரம் வலிமை பெற்றிருக்கிறது. அப்ப முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வியாபார துறையில் இருப்பவர்களுக்கு, ஏன்னா அங்கிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும், வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே வியாபார துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக போகும். அப்போ தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே சிறப்பாக பிரமாதமாக இருக்கும். ஃபைனான்ஸு, வட்டி விடுறது இதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பொருட்கள் வாங்கல், ஃபைனான்ஸு, பேங்க்கு இதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு. இந்த பதவி உயர்வு என்பது உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக குரு இருப்பதால் உங்களுக்கு பதவி உயர்வு என்பது கண்டிப்பாக உண்டு. பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா உங்களுக்கு அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உயர் பதவி ஸ்தானத்து உயர் பதவிக்குரியவனாகி உங்களுக்கு 2ஆம் இடத்துல புகழ்பெற்ற உயர் பதவியாக தரக்கூடிய இடத்தில் உங்களுக்கு முன்னேற்றம், ஒரு உயர்ந்த முன்னேற்றம், வேலையில் ஒரு உயர்வு, பதவியில் பதவி உயர்வு தரக்கூடிய இடத்தில் உட்கார்ந்துருக்கார். ஆக அது பிரமாதம் அமைஞ்சிருக்கு. அப்ப நல்ல வேலையும் கிடைக்கும். உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய ஒரு நிலை. 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். சொந்த தொழில், வியாபாரம், வருமானம், நல்ல உத்தியோகம், பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுக்கு 100க்கு 100 வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்ததாக இந்த கணவன் மனைவி குடும்பம், பொருளாதாரத்தை பொறுத்த நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், கொடுக்கல் வாங்கல், கம்யூனிகேஷன், ஐடி இந்த துறையில் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது கணவன் மனைவி. அப்ப மேஷத்திற்கு 7ஆம் இடம் அதற்குரிய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதா ஒரு இடமாற்றம், அதாவது கணவனுக்கோ மனைவிக்கோ இடமாற்றம் ஏற்படும். ஒரு இடமாற்றம், பதவி உயர்வு, இடமாற்றம் கண்டிப்பா ஏற்படும். அப்படி ஏற்படுவதால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இடமாற்றம் உண்டு, பதவி உயர்வும் உண்டு கணவனுக்கோ மனைவிக்கோ. அப்ப குடும்ப மகிழ்ச்சி, வருமான முன்னேற்றத்திற்கான ஒரு சிறந்த முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை, அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு விருச்சிக ராசியை குரு பார்ப்பதால் இதுவரை குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். அடுத்து குழந்தைகளுக்கு ஏற்கனவே குழந்தைய அவங்க பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும், நல்ல பதவி கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல உயர்ந்த ஒரு டாக்டர் ஆகலாம். உங்க பிள்ளைங்க சட்டம் படிக்கலாம், டாக்டர் ஆகலாம், ஒரு நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கு கல்வியில் உங்கள் குழந்தைகளாம் நல்லா முன்னேறதுக்கு வாய்ப்புகள் நல்லா கொடுக்கும். மேசராசிக்காரர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு கல்வித்துறையில் மிகப்பெரிய டாக்டர் ஆகிறது. முக்கியமாக இந்த இடத்துல இருக்கக்கூடியது, அதாவது அரசனுடைய போட்டித் தேர்வில் ஈடுபட்டு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலாம், ஒரு டாக்டர் ஆகலாம், அதே நேரத்தில் வங்கியில் பெரிய மேனேஜர் ஆகலாம். அந்த மாதிரிலாம் துறையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேசராசிக்காரங்க குழந்தைகளாக இருந்தால் அவங்க நல்லா படித்து பெரிய லெவலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுட்டீங்களா? சிறு குழந்தைகள் நல்லா படிக்கும். கல்லூரியில் காலேஜில் படிக்கிறவங்களும் நல்ல பெரிய லெவலில் நல்ல அவங்க கல்வியில் சாதனை பண்ணுவாங்க. சிறு குழந்தை முதல் கல்லூரி வரை படிக்கக்கூடிய பிள்ளைகள் அருமையாக படித்து நல்ல சாதனைக்குரியவர்களாக வருவாங்க. அது அரசியல் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு அரசியலுக்குரிய கிரகம் பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலிமையாக இருக்கிறார். அப்போ வலிமையாக இருக்கும்போது அரசியல் சார்ந்தவங்களுக்கு புதிய அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புரிஞ்சுட்டீங்கன்னா? அவங்களுக்கு அதே மாதிரி பூமி இடம் சொத்துக்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்குறதுக்கு ப்ரொமோஷன், உயர் பதவி கிடைக்கும். அரசாங்கத்தில்
உத்தியோகம் பண்ணவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் அத்தனையுமே இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி மாதமாக அமைந்து விடுகிறது. இவங்க 7.5 சனி பற்றி கவலைப்பட வேண்டியதில் ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 11ஆம் அதிபதி பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்தில் மறைந்து விட்டால், பாதகாதிபதி 12ஆம் இடத்தில் மறைந்தால் யோகத்தை செய்துவிடும். ஆக 7.5 சனி என்பது உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை. இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியது குரு பயிற்சி என்பது மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். மிகப்பெரிய சாதனையாளராக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். பேர் புகழ் எல்லாமே உங்களுக்கு சேரும். சரிங்களா? ஆக அதே நேரம் இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா ஏற்கனவே முதலே சொல்லிட்டேன். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் எந்த முடிவு எடுத்தால் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ கீழே ஒரு நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க.